கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு வார்த்தை என்ன பேசுன்னு சொல்லிட்டு கர்த்தத்தில் தியானிக்கும் போது தான் கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். வாங்க வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். சங்கீதம் 37 அதிகார 4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுகோளை அருள செய்வார். ஆமென். யாரெல்லாம் வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆம், கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா, நான் தேவனிடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட விண்ணப்பத்தை கொடுத்தேன். ஆனா அந்த ஒரு விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் அந்த விண்ணப்பத்துக்கு கேட்ட மாதிரி எனக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கல, என் லைஃப்ல இன்னும் அது நடக்காம தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க குறிச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவன் உங்களை மத்தியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட பேசி கொண்டிருக்கார். என் அன்பு மகனே, அன்பு மகளே, என்னோட நீ பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியா இருப்பா. நான் உன்னோட இருதயத்தின் வேண்டுகோள் எல்லாத்தையும் நான் உனக்கு அருள செய்யறேன். இதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா குறிச்சு நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காத. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, என்னோட சித்தத்தை படி நீ வாழுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு அவரோட சித்தத்தை படி நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழ நிச்சயமா உங்களோட இருதயத்தை வேண்டுகோளை கர்த்தர் உங்களுக்கு அருள செய்வா. ஸோ அவர் கொடுத்த வார்த்தைகளை சொல்லி விசுவாசி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் தாமும் நம்ம கேட்ட வார்த்தைகளை சொல்லி வாசிப்பார். தேவ சமுதாய காட்சியிலும் God bless you.